அண்ட் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க தான் போகுது. ஸ்பாய்லர்ஸ் கவர் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ படம் பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வந்துருங்க. படத்தை பார்த்துட்டு அண்ட் இந்த வீடியோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த படத்துக்கு போகிறது முன்னாடி ஒரு சில மைண்ட் செட்டோட தான் போனேன். படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க பேசலாம் வச்சு இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாரான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். டைலாக் வைஸ் கூட சிவா படம்னாலே கொஞ்சம் டைலாக் அதிகமாக தான் இருக்கும். ட்ராமா சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அண்ட் சூர்யா வேற ஹீரோ அப்படிங்கிறப்ப டைலாக் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். அந்த வகையில் எனக்கு பெருசாக அந்த படத்துக்கு ஹைப்லாம் எதுவும் இல்லைங்க. நார்மலாக ஒரு படத்துக்கு போகிற மாதிரி தான் போனேன். ஸோ ஸ்டார்டிங் வித் படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 3Dலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமிழில் எந்த அளவுக்கு ஒரு 3D படம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங்லாம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அண்ட் காஸ்டியூம் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3D பொசிஷன்லேயும் சரி, இப்போ உள்ள ப்ரெசன்ட் பொசிஷன்லேயும் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மியூசிக் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி வந்து உண்மையிலே ஒரு சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் சூர்யா பற்றி சொல்லவே வேணாம். ஆக்டிங்கில் எப்போதுமே பிரிச்சுருவார். ஆஸ் யூஷுவல் அவரோட ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணிட்டாரு. அவர் தாண்டி மற்ற ஆக்டர்ஸும் அவங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தலைவனை சாங் பிளேஸ் பண்ண இடம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக எல்லா சாங்கும் பிளேஸ் பண்ண இடம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாங்கை தவிர அந்த யோலோ சாங், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓவராலாக யோசிச்சு பார்த்தாலும் அவ்வளோதாங்க இருக்குது பாசிட்டிவ். அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல ஸ்டோரிங்க, சிம்பிள் அண்ட் சூப்பரான ஸ்டோரி. பட் இப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த வந்து கரெக்டாகவே சொல்லலை, எதுவுமே டிமாண்டிங்காக இல்லை. இன்னும் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடமே சரியில்லை. ஒரு சீன் அப்போ தான் பில்ட் ஆகுது, எமோஷனலாக ஓகே படம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. அவங்க ஐடியாவை ஒன்று யோசிச்சிருந்தாங்க, அந்த ப்ரெசன்ட்டையும் பீரியடிக்கும் கலந்து ஒரு படமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா நல்லா இருக்கு. பட் அதை எக்ஸிக்யூட் சரியாக பண்ணல. சீரியஸாக மியூசிக் வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, பட் ரொம்ப லவுடியாக இருக்குது. ரொம்ப கத்திக்கினே இருக்காங்க. படத்துலேயே ஆல்மோஸ்ட் கத்திக்கிட்டு தான் கிடக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதுவும் ரொம்ப லவுடாக இருக்கும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிருது ஒரு சில சீன்ஸுக்கு மேலே. எமோஷன் சீக்வன்ஸுக்கு ஹீரோ வந்து ஃபாலோ ஆகணும். ஹீரோ ஃபாலோ ஆனாதான் ஓகே அவர் எப்போ திரும்ப அடிக்க போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். பட் ஹீரோ ஃபாலே ஆகல. எமோஷனல் கனெக்ட்டுக்கு ஹீரோ சுற்றி அவங்க அப்பா மட்டும் தான் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பையனை காட்டியிருக்காங்க. அந்த பையனோட எமோஷன் சீக்வன்ஸ் எனக்கு பெருசாக சிங்க் ஆகவே இல்லை. அதே மாதிரி அவங்க அப்பா கூட ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வில்லன் சைடில் உள்ளவங்கலாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வில்லனை பார்த்தா பாவமாக இருக்குது. வில்லனுக்கு 3 பசங்க இருக்காங்க. 2 பசங்க அமைச்சுடுறான், அவன் செத்து போடுறான். 3 பசங்க அமைச்சுறான், அவனும் செத்துறான். கடைசியில் வில்லனை செத்துறான். பார்த்தா வில்லன் சைடு பாவமாக இருக்குது. ஹீரோ சைடில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளேஸ் பண்ண விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சிங்க் ஆகல. ஒரு இன்ட்ரோல் பிளேஸ் பண்ண இடமே ஒரு மாதிரி ரேண்டமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ண இடமும் ஒரு மாதிரி ரேண்டமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாங்க சீரியஸாக. அண்ட் அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் யோகி பாபு, திஷா பண்டனிலாம் படத்துக்கு தேவையே இல்லை. அண்ட் சாங் கூட சொல்லியிருந்தாலும் அந்த யோலோ சாங் தேவையே இல்லை. வெக்கினுமே வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம். திஷா பண்டனி தான் கிளாமருக்காக தான் அந்த படத்திலேயே வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அண்ட் இந்த படம் வந்து 3D படம் அப்படிங்கிறப்ப குழந்தைங்க நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு தெரியும். அப்படிங்கிறப்ப திஷா பட்டானி இந்த அளவுக்கு கிளாமராக காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. காமெடி சீக்வன்ஸ்லாம் சுத்தமாக ஓகே ஆகல. எல்லாம் மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க காமெடி சீக்வன்ஸ்லாம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வர அந்த கேமியோ கார்த்தி சார் கேமியோ வந்து கிரேசியாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எனக்கு வந்து பெருசாக சூட் ஆகாத மாதிரியே இருக்கா. அந்த காஷ்மோரா வைப் வந்து வந்துட்டு போகுது. காஷ்மோராவில் வந்து அந்த பீரியாடிக் போர்ஷனில் ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார்ல, அது எனக்கு பெருசாக பிடிக்காது. அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு கேமியோ எனக்கு பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகல. ஓவராலாக ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.